மண்ணிலே முத்தெடுத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி, உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி. எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி. எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் என்றும் ஒரே சின்ன கொடி. அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை எனும் மன்ன கொடி. விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நன்றியா, வாய்ப்புக்கு நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். மிக அருமையா அழகான பாட்டு, நல்ல கருத்துள்ள பாட்டை பாடியிருக்கீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு இனிய குரலுக்கும் இனிய கருத்தான பாடலுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றியுடன் இன்றைய நிகழ்வை தொடங்குகிறோம். இன்று ஜேசி குமரப்பா அவருடைய பிறந்த தினம் நேற்று. அதாவது நேற்றே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக எண்ணி இந்த ஏற்பாட்டை துவங்கினோம். இருப்பினும் சரிவர அனைவருக்கும் தகவல் தருவது இயலாமல் போய்விட்டதால் நேற்று நடத்த வேண்டிய இந்த கலந்துரையாடல் கருத்தரங்கத்தை இன்று இப்போது நடத்தி கொண்டு இருக்கின்றோம். நேற்று அவருடைய பிறந்த தினம். ஜேசி குமரப்பா அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். காந்தியத்திற்குரிய காந்தியம் சொன்ன காந்தியடிகளுடைய பொருளாதார கொள்கைக்கு தத்துவார்த்த அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு ஜேசி குமரப்பா அவர்கள் என்று சொல்லலாம். அவர் காந்தியடிகள் ஜேசி குமரப்பாவை நன்கு பயிற்றுவித்திருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் கூறிய போது, நான் பயிற்றுவிக்கவில்லை, அவர் எனக்கு ரெடிமேடாக கிடைத்திருக்கின்றார். அவரே அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக சிந்தித்து அதை பற்றி விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலே அவர் எனக்கு ரெடிமேடாக கிடைத்திருக்கிறார் என்று சொன்னதாக சொல்வார்கள். ஆக அப்படி மகாத்மா காந்தியடிகளுடைய பொருளாதார கொள்கைக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தவர், அதற்கான தத்துவார்த்த அறிவியல் சார்ந்த விளக்கத்தை கொடுத்தவர் நமது ஜேசி குமரப்பா அவர்கள். எப்படி பொது உடைமை தத்துவத்திற்கு உலகிலேயே சிறந்த தத்துவமாக எண்ணப்படுகின்ற பொது உடைமை தத்துவத்திற்கு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எப்படி
டாஸ்க் கேபிட்டல் மூலதனம் என்ற ஒரு தத்துவார்த்த அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல அன்பு வழியிலே அறவழியிலே செல்வதற்கான காந்தியத்தின் பொருளாதார கொள்கைக்கு தத்துவார்த்த அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஜே.சி. குமரப்பா அவர்கள். அவர் எழுதிய நிலைத்த பொருளாதாரம் என்று சொல்வார்கள், நீடித்த பொருளாதாரம் என்றும் சொல்வார்கள். அதை பற்றி தான் நமது பாமையன் அவர்கள் இன்று விளக்க உரை ஆற்ற இருக்கின்றார். எல்லோருமே ஜே.சி. குமரப்பாவுடைய நிலைத்த பொருளாதாரத்தை படிக்க துவங்கி படித்திருப்போம். ஆனால் முழுமையாக முடித்தோமா என்று கேட்டால் அதில் பெரும்பாலோர் இல்லை என்றுதான் சொல்வார்கள். ஏனால் தத்துவார்த்தத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு பலமுறை படிக்க வேண்டும். அப்படி பலமுறை முயற்சிப்பதில் பலரும் அதை பாதியிலேயே விட்டு விடுவது என்பதே இயல்பாக இருக்கிறது. ஆக இன்று அந்த தத்துவம் என்ன சொல்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளும் முகமாக பாமையன் அவர்களுடைய உரை நமக்கு அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நமது இந்தியாவில் சுதந்திரத்தின் போது நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த பாதையில் செல்வது என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தபோது காந்திய வழியா வேறு நவீன வழியா, மேற்கத்திய நாடுகள் கடைபிடிக்கக்கூடிய வழி, குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் பின்பற்றக்கூடிய வழியா என்று ஒரு பெரிய கேள்வி எழுந்தபோது, சர்ச்சைகள் எழுந்தபோது, காந்திய பொருளாதாரம் நமக்கு உடனடியான பலனுக்கு ஒத்து வராது என்பது போல கருத்தில் அதை புறக்கணித்து அல்லது நிராகரித்து அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு இயந்திரமயமாதல், நவீனமயமாதல் என்ற வகையிலே பசுமை புரட்சி போன்ற விவசாயத்திலே பசுமை புரட்சி, தொழில் புரட்சி என்பதெல்லாம் ஏற்படுத்தி ஒரு இந்தியாவை வேகமாக முன்னேற்றுவது என்ற பாதையிலே இந்தியா பயணித்தது. அது பல நல்ல பலன்களை உருவாக்கியதாக தோன்றியது. ஆனால் ஒரு அன்றைய காலகட்டத்திலேயே நமது காந்தியத்தின் வழியிலான பொருளாதார கொள்கையை உருவாக்கிய ஜே.சி. குமரப்பா அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விகள் எல்லாம் எழுப்பினார். அதை அப்போது சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்வதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை. டிராக்டர் சாணி போடுமா என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பியது எல்லோருக்குமே நகைச்சுவையாக அன்னைக்கு ஒரு கேலி பொருளாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படி அவர் எழுப்பிய கேள்விக்குள் எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் பொதிந்திருந்தது என்பதை ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு, வளர்ச்சிக்கு பிறகு அல்லது காலம் உருண்டோடிய பிறகு பார்க்கின்ற போது அதில் ஏதோ பெரிய அர்த்தம் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது நஞ்சில்லாத உணவு என்று எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. அதே போன்ற மண் மலடாகிவிட்டது என்ற பிரச்சனையும் ஒரு விவசாயத்தில் பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து செல்வதற்கு, அதே போல விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை, மக்களுக்கு ஒரு பொருட்களை வாங்கி பயன்படுத்த முடியவில்லை. இப்படி ஆனால் உற்பத்தி குவிந்திருக்கிறது, உற்பத்தி வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் அதன் பலன் மக்களுக்கு சரியாக சென்று சேரவில்லை. நாட்டிலே வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் பெருகுகிறதாகவே தெரிகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலுக்கெல்லாம் காந்தியம்தான் தீர்வாக இருக்கிறது என்று இன்று உலகத்தின் பல்வேறு அறிஞர்களும் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக காந்தியத்தில் அப்படி என்ன கேக்குதா? அவ்வாறு காந்தியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஜே.சி. குமரப்பா நிலைத்த பொருளாதாரம் என்பதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு அறிய வேண்டும் என்ற ஆவல் நீண்ட காலமாக இருந்தது. அதற்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இன்று பாமையனுடைய அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி, இந்த கருத்தரங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர் பாமையன் பற்றி பலருக்கும் நன்றாகவே தெரியும். அவர் முதுகலை சமூகவியல் படித்தவர், இதழியலும் பட்டயம் பெற்றவர், பல்வேறு நூல்கள் எழுதியுள்ளார். அது குறிப்பாக விவசாயம் சார்ந்த நூல்கள் அதிகமாக எழுதியுள்ளார். உயிர்ம வேளாண்மை, அள்ளித்தரும் நிலம், நீடித்த வேளாண்மை கையேடு, உயிரியல் புரட்சியின் ஒடுக்குமுறை, தாளாண்மை பண்ணையம், வேளாண் இறையாமை, வேளாண்மையின் விடுதலை, விதை அரசியல், மாண்புமிகு மண், வளர்ச்சி ஊக்கிகள், உயிர் உரங்கள் போன்ற அந்த தலைப்புகளை பார்க்கின்ற போதே அது விவசாயம் சார்ந்த ஒரு
பிரசுரங்கள் என்பதை நன்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பல்வேறு பொருட்களிலும் அவர் நூல்கள் எழுதியுள்ளார். அவர் இதழாசிரியராக புதிய கல்வி, தாளாண்மை போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராகவும் இருக்கின்றார். இயற்கை வழி வேளாண்மைக்கு பயிற்சி அளித்தலில் அவர் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார். இயற்கை விவசாயம் வளர்வதற்கு அவர் பெரும் ஒரு புரட்சியே செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். அவருக்கு காந்திய விருது, ஊரக தொழிற்சேவை விருது போன்ற பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர் காந்தியத்திற்கு ஒரு அர்த்தமுள்ள இந்த நம்முடைய காலகட்டத்திற்கு பொருத்தமான தகவமைத்துக் கொள்வதற்குரிய வழிவகைகளை கூறுகின்ற வகையிலே அவர் காந்தியத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே இன்று பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு நிலைத்த பொருளாதாரத்தை பற்றி விளக்கம் அளிப்பது அதை புரிந்து கொள்வதற்கு நன்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கொள்வதற்கு அவசியம் தேவையில்லாததாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்று பாமையன் அவர்கள் அளிக்கக்கூடிய விளக்க உரையை இனி நாம் கேட்க தொடங்குவோம். அவரை அழைத்து பேசுவதற்கு வழிவெடுத்து நான் என்னுடைய தொடக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இன்று நிகழ்ச்சிக்கு சேவையா வந்திருக்கின்றார். அதே போன்று பல்வேறு முருகேச பாண்டியன், பாலதண்டபாணி, நிர்மலா, ஜோசப், முத்துக்குமன் சொல்லிட்டு இப்படியாக ஒரு 26 பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் கூட வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. வருபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பது நிச்சயமாக கூறலாம். அந்த வகையிலே ஐயா ராமலிங்கம் ஐயாவும் நேரத்துக்கு வந்திருக்கின்றார். அவரும் வந்திருக்கின்றார். ஆக அனைவருக்கும் முதலில் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா பாமையன் அவர்களை பேச அழைக்கின்றேன். அவர் பேசி முடித்த பிறகு உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை கேட்கலாம், கருத்துக்களை கூறலாம், ஒரு கலந்துரையாடலை நடத்தலாம் என்று கூறிக்கொண்டு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாருங்கள் பாமையன் அவர்களே, வாருங்கள், உங்களுடைய நல்ல விளக்க உரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஜே.சி. குமரப்பா அவர்களுடைய பிறந்த நாளான நேற்று நான் பேச வேண்டிய இந்த தலைப்பை இன்று ஐயா குகன் ஐயா அவர்கள் இன்று மாற்றி அமைத்திருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்லை என்ற அடிப்படையில் இந்த நிலைத்த பொருளாதாரம் அல்லது நீடித்த பொருளாதாரம் என்று அவரே சொல்லியது போல சஸ்டைனபிள் எக்கானமி என்கின்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கூறினார்கள். அந்த அடிப்படையிலே ஜே.சி. குமரப்பாவோடு இணைத்து அவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூடுதலாக இந்த நீடித்த பொருளாதாரம் பற்றிய கருத்துக்களோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் நாம் நிறைவுக்கு பிறகு நம்மோடு மீண்டும் உரையாடல் செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஐயா குகன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அமைப்பிற்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது என்னுடைய காணொலி உங்களுடைய முகம் நன்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி கொஞ்சம். ஐயா, எனக்கு ஒரு சிக்கல், நான் தோட்டத்துல இருக்கிறேன். அப்படியா? காணொலியை போட்டேன்னா உங்களுக்கு இது கிடைக்காது. அதனால நான் உங்களோட காணொலியை போட்டுட்டு இப்ப மறுபடியும் நிறுத்திடுறேன். என்னுடைய ஓசை மட்டும்தான் வரும், ஒலி வாங்கி மட்டும்தான் அங்கேயா இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைவு செய்யும் போது வந்துடுறேன். நல்லது 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 நல்லது. சரிங்க, நன்றிங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், மீண்டும் வணக்கம். ஜே.சி. குமரப்பா என்கின்ற இந்த ஒரு ஆளுமையை பற்றியான கருத்தாடல்கள், அவர்களை பற்றிய ஆய்வுகள் இப்பொழுது பரவலாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மார்க் லின்லே போன்ற அறிஞர்கள் தொடர்ச்சியாக இதை பற்றியான நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுபோல EPW என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கட்டுரைகள், அதே போல ரிசர்ஜன்ஸ் போன்ற லண்டனில் வரக்கூடிய இதழ்களிலும் அவரை பற்றியான கட்டுரைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல பெங்களூரில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் வேணு போன்றவர்களும் அவரை பற்றியான ஆய்வு நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜே.சி. குமரப்பா அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு அருமையான ஒரு அறிஞர், ஒரு தமிழர் என்ற அடிப்படையிலே நாமும் பெருமை கொள்வோம். அந்த அடிப்படையில் அவர் தஞ்சாவூரிலே பிறந்தார். 1892 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவர் பிறந்த நாள். அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். பெரிய குடும்பம்னா நிறைய பிள்ளைகள், கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள் அவர்கள் வீட்டில் என்று அவருடன் இருந்தவர்கள் அவரை பற்றி எழுதிய நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றன. அதில் 9வது பிள்ளையாக அவர் பிறந்திருக்கிறார்.
அவருடைய அண்ணா ஒரு பெரிய PhD பட்டம் உருவாக்கியவர்கள் ஒருவர் முக்கியமானவர். அதே போல அவருடைய தம்பி பரதன் குமரப்பா 2 PhD பட்டங்கள் பெற்றவர். அவர் அது மட்டுமல்லாது அவர் காந்தியடிகளுடைய நூல்களை முதலில் தொகுத்தவரும் அவரே. மிக எளிமையான ஆங்கிலத்தில் அவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் வந்து கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் வில்லேஜிசம் என்கின்ற ஒரு நூல். அப்படியான ஒரு பெரிய படிப்பு பின்புலத்திலிருந்து வந்த ஒரு ஆளுமை. அவர் முதலில் 21 வயதிலேயே அவர் லண்டன் போய் படிக்கிறாரு. அதாவது கணக்கியல் படிப்பு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறாரு. படிச்சுட்டு பின்பு இங்கே வந்து மும்பையில் வந்து அந்த கால பாம்பே அதில் வந்து ஒரு அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஏஜென்சி ஒன்று தொடங்கி நடத்துறாரு. பெரிய அளவில் பணம் ஈட்டுறாரு. அது பிறகு கொலம்பியா போய் படிக்கிறாரு. கொலம்பியா படிக்கும் பொழுதுதான் அவருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. என்ன மாற்றம் அப்படின்னா, அவருடைய பேராசிரியர் பேர் செலிக்மேன், எட்வின் செலிக்மேன் என்று பெயர். அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பொருளாதார மேதை. கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர். அவரிடம் அந்த பேராசிரியரிடம் படித்தவர் தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது குமரப்பா படிப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கும் அதாவது குமரப்பாவிற்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஒரே பேராசிரியர் செலிக்மேன். அதனால அவருடைய சிந்தனை பெரும்பாலும் அவர் ரொம்ப நுட்பமாகவும் மக்களை மையமாக வைத்துமே இருக்கும். ஏனென்றால் செலிக்மேன் அவர்களுமே மக்களை மையப்படுத்திய ஒரு சிந்தனையாளர். அந்த அடிப்படையிலே இந்த 2 மாணவர்களாக இருந்தவர்களும் அதை அடிவொற்றியே அவருடைய சிந்தனை அமைப்பும் இருந்தது என்று கூறலாம். முதலில் அம்பேத்கர் அவர்கள் இந்திய பொருளாதாரம் பற்றியான ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பல்கலைக்கழகத்தில் படிக்க சென்ற நமது குமரப்பா அவர்களும் அது மாதிரியான ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்தியா ஏன் வறுமைப்பட்டது என்கின்ற ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதை பார்த்துவிட்டு அந்த பேராசிரியர் அவரை கூடுதலாக இந்திய பொருளாதாரம் பற்றியும் இந்தியாவின் வறுமை பற்றியும் ஆய்வுகளை செய்ய சொல்கிறார். அந்த அடிப்படையில் அவர் ஆய்வானது விரிந்து கொண்டே போகிறது. அப்பொழுது அவருடைய ஆய்வுகள், அவருடைய சிந்தனைகளை எல்லாம் பார்த்த அவருடைய பேராசிரியர்கள் ஒருவர், நீங்கள் இந்தியாவிற்கு சென்று காந்தியை சந்தியுங்கள், அவர் இதை உங்களை போன்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறியவுடன் அவர் காந்தியடிகளை பார்க்க வருகிறார். அதாவது சபர்மதி ஆசிரமத்திலே சந்திக்க வருகிறார். அப்பொழுது அவருடைய உடை என்பது 2 பீஸ் என்று சொல்கிறார்கள். அவருடைய கோட்டு சூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நவீனமான ஒரு உடை அணிந்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் மும்பையில மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறார். தொழில் நிறுவனம் அக்கௌண்டன்சி நிறுவனத்தை நடத்துகிறார். அவருக்கு கூட நிறைய அவருடைய உதவியாளர்கள் என்று ஒரு கணக்கியல் வல்லுநராக இருக்கிறதுனாலே அவருக்கு பெரும் வருமானம் வந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் அவர் விட்டு காந்தியடிகளை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய மனமாற்றத்தை அடைகிறார். அதற்கு பிறகு அவர் அந்த கோட்டு சூட்டு போடுறதை நிப்பாட்டுகிறார். அதுக்கப்புறம் ஒரு தோத்தி ஜாமா என்கின்ற ஒரு உடையை உருவாக்குகிறார். பைஜாமா என்பதற்கு மாற்றானது. பைஜாமா என்பது 8 முழ வேட்டியில் செய்யக்கூடிய ஒரு உடை. தோதி ஜாமா என்பது 4 முழ வேட்டியில் செய்கின்ற உடை. காந்தியடிகள் கூட 8 முழ வேட்டியில் தான் செய்தார். ஆனால் நமது குமரப்பா 4 முழ வேட்டியிலேயே ஒரு உடை தயாரித்துக் கொண்டார். அந்த அடிப்படையிலே அப்படி ஒரு எளிமையை பின்பற்றியவர்கள் என்பதற்காக நான் சுட்டுகிறேன். அவருடைய பொருளாதார கொள்கையை பொறுத்தளவில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, அதற்கு முன்பு இருந்த 2 பொருளாதார மாதிரிகள் குமரப்பாவுடைய காலத்திலே இயங்கிக் கொண்டிருந்தன. ஒன்று, ஆடம் ஸ்மித் போன்றவர்கள் கூறிய அந்த பொருளாதாரம் என்பது பொருளியலை அடிப்படையாக கொண்ட கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி என்பதை பற்றி தான் அவர்கள் கூடுதலாக சிந்தித்தார்கள். ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட், அதாவது லாபத்தை ஈட்ட முடியும் என்கின்ற ஒரு பொருளாதார மாதிரியை முன்வைத்து திறமையானவர்கள் மேலே வரலாம், திறமைக்கேற்ற ஊதியம் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையான நுட்ப பொருளிலே அவர்கள் அந்த காலகட்டத்திலே பொருளியல் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு மாற்றாக உழைப்பாளிகளையும் உழைப்பையும் மையமாக வைத்து கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய அந்த பொருளாதார மாதிரி என்பது முன்வர தொடங்கியது. அதற்கு பிறகு தொழிற்சங்கங்கள் வளர்ந்தன. அதை பற்றியான கேள்விகள் எழும்பின. தொழிலாளர்களுடைய விழுமியங்கள் பற்றியும் அவர்களுடைய நல்வாழ்வு பற்றியான கருத்துக்கள் உயர்ந்தன. வெறும் லாபம் மட்டும் அல்லாது தொழிலாளர்களின் நலம் என்பதும் அங்கே முக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் பேசப்பட்டது. இப்படியாக இருந்த காலகட்டத்தில்தான் 3வதாக காந்திய பொருளாதாரம் என்கின்ற ஒரு மாதிரி என்பது உருவாகிறது. காந்தியடிகள் இதை பற்றியான ஒரு சிந்தனை அளவிலேயே வைத்திருந்தார். அதை ஒரு கோட்பாடாக, ஒரு சித்தாந்தமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு குமரப்பா அவர்களுக்கு உண்டு. அவர் அதை ஒரு தத்துவமாக மாற்றி கொடுத்தார். எவ்வாறு இயங்குகிறது பொருளாதார மாதிரி, அதில் உள்ள இரண்டிலும் உள்ள குறைபாடுகள் என்ன, அதில் உள்ள சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் அவர் விரிவாக பேசுகிறார். அதை பற்றி அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். சின்ன சின்ன நூல்களிலிருந்து பெரிய பெரிய நூல்கள் வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார்.
கிட்டத்தட்ட ஒரு 38 நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு ஆங்கிலத்தில் தான் எழுதுகின்ற பழக்கம் இருந்தது. ஆகவே அவர் தமிழில் எழுதவில்லை. ஆனால் தமிழில் பல நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் எழுதிய அந்த ஒரு முக்கியமான நூல் தான் ஐயா சொன்னது. அதாவது எக்கனாமி ஆஃப் பெர்மனன்ஸ் அல்லது அழிவற்ற பொருளாதாரம் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் நீடித்த பொருளாதாரம், இப்படி பல பெயர்கள் சொல்வார்கள். அந்த பெர்மனன்ஸ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தும் பொழுது உலகத்தில் மாற்றம் மட்டுமே மாறாதது என்ற கருத்து தான் அடிப்படையான அறிவியல் கருத்து. அப்படி என்றால் மாறாதது எப்படி பெர்மனண்டாக எப்படி இருக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அன்று முன்வைத்தார்கள். அதற்கு அவர் கூறிய பதில் என்னவென்றால், இந்த உலகமானது நிரந்தரமானது. அதாவது ஒரு ஒரு மானோ அல்லது ஒரு ஒரு சிங்கமோ அல்லது புலியோ என்கின்ற தனி உயிரினம் அழிந்துவிடும். ஆனால் மான் இனம் என்பது தொடர்ந்து இருக்கும். இந்த பூமி என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு ஆற்றில் ஓடுகின்ற தண்ணீரானது ஓடிக்கொண்டே இருக்கும். அது நிரந்தரமானது. அது இடைவிடாமல் சென்று கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு பொருளாதாரம் என்பதும் இடைவிடாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர் எக்கனாமி ஆஃப் பெர்மனன்ஸ் என்று சொன்னார். அதற்கு பிறகு அதை ஷூமேக்கர் போன்ற அறிஞர்கள் பிற்காலத்தில் லண்டனிலே வாழ்ந்த அவர்கள் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்லி அதை விரிவாக பேசினார்கள். அதில் குமரப்பாவுடைய கருத்துக்களை தான் பெரிதும் கையாண்டு அவர் எழுதியிருக்கிறார். அதே போல பெர்மா கல்ச்சர் என்று ஒரு கருத்தியலை உருவாக்கிய பில் மோலிசன் என்கின்ற ஆஸ்திரேலிய நாட்டு பேரறிஞர் அவர் வேளாண்மையில் அல்லது பண்ணை வடிவமைப்பில் எப்படி ஒரு மாதிரி பெர்மனன்ட் என்கின்ற அந்த சொல்லாட்சியை எவ்வாறு பயன்படுத்தி பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் என்பதை பெர்மா கல்ச்சர் என்று அவர் பின்னாடி பயன்படுத்தினார். இப்படியாக அந்த பெர்மனன்ஸ் என்கின்ற சொல்லாட்சி என்பது உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு சொல்லாக மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் அவர் ஒரு நீடித்த பொருளாதாரம் என்கின்ற சொல்லை அல்லது மன்னிய பொருளாதாரம் 2 சுழி இன்னும் போட்டால் மன்னியம் என்றால் மன்னர் என்று சொல்வோமே, நிரந்தரமாக இருப்பவர்கள் என்ற பொருளிலே அந்த மன்னிய பொருளாதாரம் அல்லது நீடித்த பொருளாதாரம் அல்லது தாக்கு பிடிக்கும் பொருளாதாரம், இப்படி பல சொற்களை நாம் பயன்படுத்தலாம். அதனுடைய பொருள் என்னவென்றால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நின்று விடக்கூடாது. ஒரு பொருளாதாரம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நின்று விட்டால் அது பேரழிவுக்கு உட்படும் அல்லது அது மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும் என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்தார். அது மட்டுமல்லாது இந்த நீடித்த தன்மை என்பதற்கான ஒரு அளவுகோலை அவர் கொடுத்தார். எப்படி என்றால் நாம் எடுக்கக்கூடிய பெட்ரோலோ அல்லது நிலக்கரியோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே முடிந்துவிடும். அது ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் என்ற சொல்லாட்சியை அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு முன்பு யாரும் அதை பயன்படுத்தாத ஒரு சொல்லாட்சி. மார்க்ஸ் அவர்கள் கூட பெட்ரோல் தொடர்ந்து கிடைக்கும் என்று தான் நினைத்து தான் தன்னுடைய பொருளாதார மாதிரியை உருவாக்குகிறார். ஆனால் அதற்கு பின்புதான் இந்த பெட்ரோல் என்பதும் நிலக்கரி என்பதும் தொடர்ந்து கிடைக்காது என்கின்ற ஒரு சூழல் தென்படுகிறது. ஆகவே அது ரெனியூவபிள் எனர்ஜி என்றும் நான் ரெனியூவபிள் எனர்ஜி என்றும் பிரிக்கப்படுகிறது. அந்த ரெனியூவபிள் சோர்ஸ் அல்லது ரிசோர்ஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் என்கின்ற அந்த பிரிவினையை அவர் உண்டாக்கி அதன் மூலமாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் ரெனியூவபிள் சோர்ஸிலிருந்து வர வேண்டும். அது நான் ரெனியூவபிள் சோர்ஸிலிருந்து வந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். குறிப்பாக இந்த ஃபியூல் பேஸ்ட் எக்கானமி என்று சொல்லக்கூடிய இந்த படிக எரியல்கள் என்று சொல்லக்கூடிய படிக எரிபொருள்களை அடிப்படையாக கொண்டு இன்று இயங்கக்கூடிய இந்த உலகத்தின் போக்கானது மிக வேகமாக சிக்கலுக்கு உள்ளாகும். ஆகவே நாம் இதை தடுத்து நிறுத்தி இதற்கு மாற்றுவாக ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அப்படியானால் அதற்கான மாதிரிகள் என்ன என்று கூறும் பொழுது பல்வேறு வகையான முயற்சிகளை அவர் செய்தார். மற்ற அறிஞர்களுக்கும் குமரப்பாவிற்குள்ள வேறுபாடு என்ன என்றால், குமரப்பா வெறும் பேச்சாளர் அல்ல, அவர் அதை செய்து காட்டினார். தனக்கான ஒரு ஆராய்ச்சி கூடம் ஒன்றை உருவாகி வார்தாவிலே ஒரு சென்டர் ஃபார் சயின்ஸ் ஃபார் வில்லேஜ் என்கின்ற ஒரு மையத்தை உருவாக்கினார். அது மட்டுமல்லாது ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதை பட்டேல் அவர்கள், வல்லபாய் பட்டேல் அவர்களும் காந்தியடிகளும், காந்தியடிகள் அதற்கு தலைவர், ஜே.சி. குமரப்பா அவர்கள் செயலாளராக இருந்து பணியாற்றினார். இந்தியா முழுவதும் அதற்கு கிளைகள் இருந்தன. இப்படியாக ஒரு பெரிய முயற்சியை அவர் எடுத்தார். அதை செய்து காட்டினார். விளக்கு, அதை குறிப்பாக இந்த மின்சாரத்திற்கு மாற்றாக வீடுகளிலே எவ்வகையான விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெட்ரோல் பேஸ்டு மண்ணெண்ணெயை அடிப்படையாக கொண்ட விளக்குகள் கூட பயன்படுத்தக்கூடாது. அதை நாம் தாவர எண்ணெய்களை அடிப்படையாக கொண்ட விளக்குகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அதை ஒரு வடிவமைத்து அதை உருவாக்கினார். அதுக்கு பேர் மகன் லேம்ப் என்று பெயர். மகன்வாடி அல்லது அதை பொருளிலே மகன் லேம்ப், மகன் விளக்கு என்கின்ற ஒரு தாவர எண்ணெயை அடிப்படையாக கொண்ட ஒரு விளக்கை உருவாக்கி, எப்படி என்றால் இப்பொழுது மண்ணெண்ணெயை ஒரு ஒரு நம்ம பழைய அரிக்கன் விளக்கு பார்த்துருப்பீங்க, அரிக்கன் லேம்ப் என்று சொல்லுவோமே, அந்த விளக்குல கீழே அந்த அந்த ஆயில் டேங்க் இருக்கும். அந்த அந்த தொட்டியானது, எண்ணெயை சேமித்து வைக்கக்கூடிய தொட்டியானது அடியில் இருக்கும். அது கேபிலரி ரைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்
துகள் கவர்ச்சியாக அந்த திரியிலே அந்த எண்ணெயானது ஏறி அந்த திரியானது எரியும். ஆனால் நமக்கு தாவர எண்ணெய்களுக்கு விஸ்காசிட்டி என்பது கூடுதல், அந்த பாகுநிலை என்பது அதிகமாக இருக்கும். ஆகவே அதை நாம் கேபில்லரி ஃபோர்ஸ் மூலமாக கொண்டு போக முடியாது. அதை நாம் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல தான் கொண்டு வர முடியும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஆயில் டேங்கை தூக்கி மேலே வச்சிடறாரு. மேலே வச்சுட்டு அதிலிருந்து கிராவிட்டி ஃபோர்ஸ்ல இறங்கி அந்த எண்ணெய் எரிவது போல அவர் செய்தார். இதை நாம சங்க இலக்கியத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஓதிம விளக்கு அல்லது தூண்டாமணி விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கை போன்ற ஒரு அமைப்பை அவர் உருவாக்கினார். அதற்கு ஒரு முன்னுரையும் எழுதியிருக்கிறார், விரிவான ஒரு முன்னுரை. ஏன் நான் இதற்குள் முயற்சி செய்தேன், இவ்வாறு செய்தேன் என்பதை அவர் எழுதி காட்டினார். அதே போல புகை இல்லாத அடுப்பு, இப்பொழுது கேஸ் சிலிண்டருக்காக நாம் அலைகின்ற இந்த அலைச்சலை பார்த்தால் அவர் அப்பொழுதே தீர்க்க தரிசனமாக அதை செய்தார். புகையில்லாத அடுப்பு, விறகைத்தான் பயன்படுத்த வேண்டும், ஏனென்றால் அது ரினியூவபிள் ரிசோர்ஸ். நாம் பயன்படுத்தக்கூடிய அப்பொழுது இந்த கேஸ் எல்லாம் வரவில்லை, மண்ணெண்ணையும் பெட்ரோலும் டீசலும் தான் இருந்தது. ஆகவே அதை தவிர்க்க வேண்டும் என்று கூறி, இப்பொழுது இருந்தால் மிகவும் அவர் வருத்தப்பட்டிருப்பார். இந்த கேஸ், இந்த நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இடங்களை நம்ம தொலை போடுறோம். குறிப்பாக தஞ்சை போன்ற உணவளிக்கக்கூடிய நிலங்களை துளைத்து அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுத்து அதை பயன்படுத்துகின்ற இந்த மாதிரி என்பது மிகவும் ஆபத்தான மாதிரி என்று மக்களே போராடுகிறார்கள். ஆகவே இந்த மாதிரிகளுக்கெல்லாம் மாற்றாக அவர் அந்த சாதாரண விறகை வைத்து அதே நேரத்தில் புகையும் வராமல், இப்பொழுது இருக்கக்கூடிய சிக்கலை என்னவென்றால், இப்பொழுது விறகை வைத்து நாம் எரிக்கும் பொழுது நிறைய புகை வருகிறது. அது பெண்களுடைய கண்களையும் நுரையீரலையும் பாதிக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டை வைத்துதான் நாம் இப்போ கேஸ் சிலிண்டர்களை உருவாக்கி இருக்கிறோம், அதை அல்லது வழங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையில் கேஸ் சிலிண்டர்களிலிருந்து வரக்கூடிய புகையானது அதைவிட மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஆனால் அது கண்ணுக்கு தெரிவதில்லை. நுரையீரல்களிலே போய் படிகமாக படிந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். இந்த ஆய்வுகள் எல்லாம் நிரூபித்திருக்கின்றன. ஆகவே அவர் அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய மீத்தேனுக்கு மாற்றான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய அந்த விறகுகளின் மூலமாக எரிக்கும் பொழுது அந்த புகை என்பதுதான் சிக்கலாக இருக்கின்ற காரணத்தால் அதை வரவிடாமல் தடுப்பதற்காக அவர் நீண்ட ஒரு புகைப்போக்கியை உருவாக்கி, இப்பொழுது ராக்கெட் ஸ்டவ் என்று நாம் சொல்கிறோம், அதே ஒரு மாதிரி வடிவத்தை அவர் உருவாக்கி புகையில்லாத அடுப்பு அல்லது கல்லுப்பட்டி அடுப்பு என்று சொல்வார்கள், அதை ஊர் முழுவதும் பரவலாக்கினார். இப்படி பல இதை சொல்லலாம். அதே போல மாட்டு வண்டிக்கு பால்ரஸ் போட்டு அதை வேகமாக இயக்க வைத்தார். ஏனென்றால் அவர் டிராக்டர் வரும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்தார். டிராக்டர் என்பது இந்திய வேளாண்மையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மாடுகளை அப்புறப்படுத்திவிடும். மாடுகளுக்கான உணவு தீனி என்பது வைக்கோல் மூலமாக கிடைக்கிறது. அந்த வைக்கோலை உண்ட மாடுகள் சாணத்தை தருகின்றன. அந்த சாணம் மண்ணுக்கு வளத்தை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சுழற்சி என்பது துண்டிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் பெட்ரோல் என்பது வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டி இருக்கிறது, அதாவது டீசல் என்பது வர வேண்டி இருக்கிறது. அதற்கான மூலப்பொருளாக எரிபொருளாக இருக்கக்கூடிய அதற்கு நாம் மிகப்பெரிய அளவில் அந்நிய செலவாணியை வழங்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாது அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உதிரி பாகங்கள் இங்கே கிடைப்பதில்லை, அவையும் வெளிநாடுகளில் தான் வர வேண்டும். அது மட்டுமல்லாது தொழில்நுட்பம் என்று பார்த்தால் கூட சாதாரண ஒரு ஏழை விவசாயியால் அதை ஓட்ட முடியாது. இப்படியாக அனைத்தும் தற்சார்புக்கு எதிராக முற்றிலுமாக ஒரு சார்புத்தன்மை கொண்ட ஒரு எந்திரத்தை ஏன் நாம் வாங்க வேண்டும், அதன் அவசியம் என்ன இருக்கிறது என்பதை விரிவாக அவர் எழுதியிருக்கிறார். அதை பற்றியும் பேசியிருக்கிறார். அதை அவர் கிண்டலாக சொல்லும் பொழுது டிராக்டர் சாணி போடும். ஒரு வகுப்பறையில பேசும் பொழுது மாணவர்கள் எல்லாம், ஐயா நீங்கள் ஏன் டிராக்டரை எதிர்க்கிறீர்கள், மாடு உழுவதை விட பல மடங்கு அதிகமாக டிராக்டர் உழுமே, ஒரு மாட்டை வைத்துக் கொண்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் தானே ஒரு நாளைக்கு உழ முடியும், டிராக்டரை வைத்து 10 ஏக்கர் 20 ஏக்கர் உழலாமே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், டிராக்டர் சாணி போடுமா என்று கேட்டார். அனைவரும் சிரித்தார்கள். ஆகவே இப்படி இந்த 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 நகைச்சுவையான அவருடைய பதில் கூட, ஏனால் அவர் நகைச்சுவை மிக்க மனிதர். அவர் பல்வேறு திட்டக்குழு கூட்டத்திலே அவர் செய்த நகைச்சுவைகள் எல்லாம் இன்றும் நாம் எண்ணி பார்த்து சிந்திக்கக்கூடிய நகைச்சுவையாக இருக்கும். ஆகவே அதை அவர் நகைச்சுவையாக சொன்னார். அவருடைய உட்பொருள் என்னவென்றால், தற்சார்பை இழந்து நாம் மெல்ல மெல்ல சார்பு நிலைக்கு சென்று விடுவோம் என்பதைத்தான் அவர் விரிவாக எடுத்து சொன்னார். ஆகவே அந்த அடிப்படையிலே ஜே.சி. குமரப்பா அவருடைய அந்த கருத்தானது எப்பொழுதும் தற்சார்பை வலியுறுத்துகின்ற சாதாரண கிராம ஏழை விவசாயிகளை மையமாக வைத்த ஒரு சிந்தனையாகவே இருக்கும். அவருடைய கல்லுப்பட்டியிலே அவர் தங்கியிருந்த ஒரு அறையிலே அவர் ஒரு பெரிய சின்ன ஒரு வீடு கட்டியிருந்தார். அந்த வீட்டிலே ஒரு நல்ல லைப்ரரி இருக்கும். மிக ஒரு வடிவமைப்பு, சிறந்த வடிவமைப்பு, எளிமையாக யாரும் கட்டக்கூடிய வடிவமைப்பு. அந்த முகப்பிலே ஒரு புகைப்படம், ஒரு புகைப்படம் தொங்கும். அந்த புகைப்படம் வரைந்த வரைபடம், ஒரு டிராயிங் அது. அதுல அந்த படம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. போய் கேட்டப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அங்கே வந்ததாக சொல்வார்கள். அது நடந்த ஒரு சம்பவம்.
அப்பொழுது அந்த புகைப்படத்தை பார்த்து ஹூ இஸ் திஸ் மேன் என்று அவர் கேட்டாராம். மை மாஸ்டர்ஸ் மாஸ்டர் என்று அவர் சொன்னாராம். அதாவது என்னுடைய குருநாதனுடைய குருநாதர் யார் என்றால் ஒரு சாதாரண விவசாயி. ஆக ஒரு ஏழை விவசாயியினுடைய படத்தை தான் அவர் தன்னுடைய வீட்டினுடைய முகப்பிலே மாட்டியிருந்தார் என்பதற்கு இன்றும் சாட்சி இருக்கிறது. அந்த படம் இன்றும் இப்பொழுதும் கல்லுப்பட்டியிலே அவருடைய தங்கியிருந்த அறையிலே ஒரு நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படியாக அடித்தட்டு மக்களை, கடையனுக்கும் கடையனாக இருக்கக்கூடிய மக்களை மனதில் வைத்துத்தான் அவருடைய சிந்தனையும் அவருடைய பொருளாதார மாதிரிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அவர் ஒரு குறிப்பாக ஒரு பொருளாதார மாதிரிகளை குறிப்பிடுவார். ஒன்று, முதலில் அவர் சொல்வது ஒட்டுண்ணி பொருளாதாரம் என்று ஒன்றை சொல்வார். அதற்கு பிறகு கொள்ளை பொருளாதாரம் என்று ஒன்றை வைப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மாதிரிகளை அவர் குறிப்பிடும் பொழுது இதெல்லாம் வரிசைப்படுத்துவார். அதுக்கு அடுத்ததாக முனைவு பொருளாதாரம், என்டர்பிரனர்ஸ் எக்கானமி, அதாவது முதல்ல சொல்லக்கூடிய பாரசைட் எக்கானமி என்பது ஒட்டுண்ணி பொருளாதாரம். அடுத்தது பிரெடிட்டரி எக்கானமி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்ளை பொருளாதாரம். மூன்றாவதாக சொல்லக்கூடிய அந்த என்டர்பிரைசஸ் எக்கானமி அல்லது முனைவு பொருளாதாரம். அடுத்ததாக சொல்வது அவர் சொன்ன பொருளாதாரம் என்பது பகிர்வு பொருளாதாரம், கூட்டுணர்வு அல்லது கோஆபரேட்டிவ் எக்கானமி. அடுத்ததாக கடைசியாக அவர் ஐந்தாவதாக சொல்லதுதான் சர்வீஸ் எக்கானமி அல்லது சேவை பொருளாதாரம் அல்லது தொண்டு பொருளாதாரம். அதைத்தான் தாய்மை பொருளாதாரம் என்றும் அவர் சொல்வார். ஆக இந்த தாய்மை பொருளாதாரம் என்பது சிறந்த பொருளாதாரம் என்று சொல்ல முடியும் அவருடைய கருத்துப்படி. அந்த ஒட்டுண்ணி பொருளாதாரம் என்பது பிற நாடுகளை சுரண்டி, இப்பொழுது குரோனிக் கேபிட்டலிசம் என்று சொல்கிறோமே, அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த ஒட்டுண்ணி பொருளாதாரம். அதாவது சுரண்டி கொழுப்பது, எந்த விதமான பயனும் செய்யாமல், வேலையும் செய்யாமல் பிறர் உழைப்பை சுரண்டி கொழுக்கின்ற ஒரு பொருளாதார மாதிரி. அதுதான் அவர் ஒட்டுண்ணி பொருளாதாரம் என்று சொன்னார். அடுத்ததாக கொள்ளை பொருளாதாரம் என்பது யாராவது சேர்த்து வைத்திருந்தால் அதை கொள்ளையடித்து, புலி போன்ற சிங்கம் போன்ற விலங்குகள் எப்படி கொள்ளையடித்து, அதாவது போய் வேட்டையாடி தன்னுடைய உணவை நிறைவு செய்து கொள்கிறதோ அது போல ஒரு பொருளாதாரம் என்று அவர் அதை சுட்டிக்காட்டினார். அடுத்ததாக என்டர்பிரைஸ் எக்கானமி என்பது யாரெல்லாம் திறமைசாலி, இப்போது கேபிட்டலிஸ்ட் எக்கானமியினுடைய ஒரு வடிவம், யாரெல்லாம் திறமையாக பாடுபடுகிறார்களோ அவர்கள் எவ்வளவு என்றவளோ சொத்தை சேர்த்துக் கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மாதிரி. அடுத்ததாக அவர் சொன்னதுதான் அந்த கம்யூனிஸ்டிக் எக்கானமி அல்லது சோசியலிஸ்டிக் எக்கானமி என்று சொல்லக்கூடிய பகிர்வு பொருளாதாரம். அனைவரும் உழைத்து உற்பத்தி செய்வது, அனைவரும் பிரித்து கொள்வது என்பது. அடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த தாய்மை பொருளாதாரம் அல்லது சேவை பொருளாதாரம் என்பது நாம் அதிகமாக உழைக்க முடியாமல் சிரமப்படுகின்ற, கஷ்டப்படுகிற மக்களுக்கு அதை கூடுதலாக வழங்குவது. இப்படியாக ஒரு 5 பொருளாதார மாதிரிகளை அவர் முன்வைத்து அதை விரிவாக விளக்கியிருப்பார். ஆகவே அந்த மாதிரியான ஒரு எளிய வடிவத்தில் தன்னுடைய பொருளாதார கோட்பாடுகளை அவர் வடிவமைத்து கொடுத்தார். அது மட்டுமல்லாது அவருடைய அந்த கருத்துக்கள் அந்த காலகட்டத்திலேயே மிகவும் பெரிதாக போற்றப்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே பெரிய அளவிலே சோசலிச புரட்சிகள் நடந்து நாடுகள் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு கீழே வரும் பொழுது அதனுடைய மாதிரி அனைவரும் விருப்பப்பட்டதாக இருக்கிறது. குறிப்பாக நேரு பெருமான் அவர்களுக்கு அதன் மீது மிகப்பெரிய காதல் இருந்தது. குறிப்பாக சோவியத்தினுடைய மாடலை எடுத்துக்கொண்டுதான் அவர் இந்தியாவிலே அந்த 5 ஆண்டு திட்டங்களை எல்லாம் போட்டார். அப்படித்தான் அந்த அடிப்படையில பெரும் திட்டங்களை அவர் உருவாக்கினார். ஆனால் குமரப்பா அவர்கள் அதை மறுத்தார். ப்ரொடக்ஷன் பை மாஸ் என்று சொன்னார். மாஸ் ப்ரொடக்ஷன் என்பதுதான் கம்யூனிஸ்ட கோட்பாடுகள் அல்லது சோசியலிச பொருளாதார மாதிரியாக இருக்கிறது. அதாவது பெருமளவு உற்பத்தி செய்வது, அந்த உற்பத்தி செய்வதை பிரித்து கொடுப்பது என்கின்ற அடிப்படையிலே தான் அவர்கள் அதை சொன்னார்கள். அவ்வாறு எந்திரங்களை வைத்து நாம் பெருசாக உற்பத்தி செய்து விட்டால் அதை பிரித்து கொடுப்போம் என்று அவர்கள் ஒரு கோட்பாட்டை வைத்தார். அதாவது யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதை பிரித்து கொடுத்து விடலாம் என்கின்ற ஒன்றை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் குமரப்பா அவர்கள் அதை மறுத்தார்கள். ஏனென்றால் அந்த மாதிரி என்பது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் இந்தியா போன்ற அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுகளிலே கேபிட்டல் இன்டென்சிவ் எக்கானமி என்பது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் பொருளாதார மாதிரியை எடுக்கும் பொழுது முதலீடு, உழைப்பு, அது இரண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி அப்படின்னு வரும். ஆக இந்த முதலீட்டையும் உழைப்பையும் பார்க்கும் பொழுது ஐரோப்பா போன்ற நாடுகளிலே மக்கள் தொகை குறைவாக இருக்கும் பொழுது அங்கே கேபிட்டல் அதிகமாக இருக்கணும், உழைப்பை குறைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் கேபிட்டல் குறைவாக இருக்கிறது, உழைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், மீண்டும் இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா என்றால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், உழைப்பை மையமாக வைத்த ஒரு பொருளாதார மாதிரியைத்தான் உருவாக்க வேண்டும்.
அதை நாம் செய்யவில்லை. ஆகவே அந்த சிக்கல்களை எல்லாம் நாம் மிக விரைவிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவர் அப்படிப்பட்ட ஒரு அஹ், ஒ- அதாவது அடிப்படையிலே வந்து இந்த பொருளாதார மாதிரிகள் கேபிட்டலிசத்துக்கும் சோசியலிசத்துக்கும் பெரிய மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மாஸ் ப்ரொடக்ஷன்ல குறியா இருப்பாங்க. ஆனா குமரப்பாவுடைய மாதிரி என்னவென்றால் ப்ரொடக்ஷன் பை மாஸ், மக்களால் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். பெருமளவு மக்களால் உற்பத்தி செய்யப்படவும், பெருமளவு உற்பத்தி தேவையில்லை, பெருமளவு மக்களால் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நுட்பமான கருத்தை அவர் முன்வைத்தார். அது சோவியத் ரஷ்யாவிலே நாம் விளைவுகளை பார்த்தோம். அது குறிப்பாக அந்நியமாதல் என்கின்ற, இப்பொழுது இத்தாலியை சேர்ந்த கிராம்சி போன்ற அறிஞர்கள் அதை விரிவாக பேசினார்கள். அந்த அந்நியமாதல் அலைனேஷன் என்கின்ற ஒரு கருத்தாக்கம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மிக வேகமாக பறந்தது. ஏனென்றால் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் என்பது இல்லாத பொழுது ஒரு உற்பத்தி முறை என்பது மிகவும் மோசமாக இருக்கும். அது வந்து அதனுடைய ஈடுபடக்கூடியவர்கள் அதில் எந்த விதமான பங்கையும் செலுத்த மாட்டார்கள். எடுத்துக்காட்டாக நாம் வீட்டிலே அம்மாவோ மனைவியோ சமைக்கும் பொழுது குடும்பத்தார்கள் மீது ஒரு அக்கறையோடு சமைப்பார்கள். நல்ல உணவுகளை வழங்க வேண்டும், நல்ல பொருட்களை பயன்படுத்த வேண்டும், உடலுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கவனித்து கவனித்து உணவை தயாரிப்பார்கள். ஆனால் ஒரு ஓட்டலிலே செய்கின்ற பொழுது அந்த உணவை சாப்பிடுவோரோ அல்லது உற்பத்தி செய்வதற்கோ எந்த தொடர்பும் கிடையாது. ஆகவே அது வந்து ஒரு அந்நியமாதல் தன்மையை உண்டாக்கி இருக்கும். ஆகவே அவர்கள் எந்த விதமான அக்கறையும் அதில் செலுத்தி இருக்க மாட்டார்கள் என்று நாம் கூற முடியும். ஆகவே இப்படிப்பட்ட மாதிரிகளை எல்லாம் அவர் எடுத்து கூறினார். இப்படி விரிவாக அவர் விளக்கி விளக்கி எப்படி வந்து நாம் செய்யக்கூடிய இந்த உற்பத்தி முறை என்பது ஒரு கிராமம் சார்ந்தாக கிராம பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று விளக்கி விளக்கி சொன்னார். ஆனால் அப்பொழுது அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் விளைவாக அவர் 48 காந்தியடிகள் மட்டுமே அவருக்கு ஆதரவாக இருந்தார். அதற்கு பிறகு பட்டேல் அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தார். அவர் உருவாக்கிய அந்த அமைப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல அது சிதைக்கப்பட்டு விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சர்வோதய இயக்கம் என்பது கூட இப்பொழுது வந்து ஒரு பேரளவிலே இருக்கிறதே ஒழிய பெரும் பொருளாதாரத்தில் பெரும் பங்கை வகிக்கவில்லை. ஆனால் பெருமளவு ஊழியர்களை கொண்ட ஒரு அமைப்பு. இன்னமும் சர்வோதய இயக்க ஊழியர்கள் என்பவர்கள், சர்வோதயம் என்றால் அது அரசியல் இயக்கம் அல்ல, சர்வோதய கடைகள் என்று சொல்லக்கூடிய நிறைய கடைகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. அதில் பல உற்பத்தியாளர்களும் படைப்பாளிகளும் விற்பனையாளர்களும் இருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய அமைப்பாகவே இன்றும் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய முகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வேறொரு வடிவத்திற்கு சார்புத்தன்மையாக அரசாங்கத்தினுடைய மானியத்தை மட்டுமே எதிர்பார்த்து இயங்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பது ஒரு சோகமான செய்தி. இது ஒரு புறம் இருக்க, குமரப்பா அவர்களுடைய காந்தியடிகளுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய கருத்தை கேட்பதற்கு யாருமே இல்லை. குறிப்பாக நேரு போன்றவர்கள் மிகவும் வேகமாக பெரும் பெரும் அணைகளை கட்டுவதிலும் பெரிய அளவு தொழிற்சாலைகளை உருவாக்குவதிலும் தான் கவனம் செலுத்தினார்கள். ஆகவே இந்த குரல் எடுபடாதனால் அவர் அங்கிருந்து டெல்லியில் 5 ஆண்டுகள் போராடி பார்த்துவிட்டு அது ஒன்றும் ஆகவில்லை என்பதற்காக அவருடைய நெருங்கிய நண்பரான திரு வெங்கடாஜலபதி அவருடைய அந்த பள்ளிக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனத்திற்குமாக கல்லுப்பட்டிக்கு வந்து விட்டார். இப்பொழுது நான் இருக்கின்ற பகுதி கல்லுப்பட்டியை சேர்ந்த பகுதி தான். அங்கே வந்து அவர் 5 ஆண்டுகள், தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக 5 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அப்பொழுதும் அவருடைய ஆராய்ச்சியை விடவில்லை, தொடர்ச்சியாக செய்தார். பல இடங்களுக்கு சென்று உரையாற்றினார். கிராமம் கிராமமாக சென்று தன்னுடைய பயிற்சிகளை நடத்தியிருக்கிறார். இப்படியாக ஒரு பெரிய பேராளுமை, நம்மிடம் இருந்த பேராளுமையை யாரும் பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை. அவர் மறைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்தார். 1960ஆம் ஆண்டு காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அதே நாளில் அவர் 30ஆம் தேதி அன்று இந்த மண்ணில் இருந்து மறைந்தார். இப்படி ஒரு மாபெரும் மனிதர். அவர் கொடுத்த அந்த நீடித்த பொருளாதாரம் அல்லது நிலைத்த பொருளாதாரம் என்பது இன்றும் மக்களால் பெரிய அளவு பேசப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது. அவருடைய மறைவிற்கு அல்லது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் பேசப்படுகின்ற ஒரு கோட்பாடாக அது மாறி இருக்கிறது. குறிப்பாக ஐநா மன்றங்கள் எல்லாம் இன்று சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்கின்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்கள். SDG கோல் என்று இந்த நீடித்த அல்லது மேம்பாட்டு குறிக்கோள்கள் என்று பல குறிக்கோள்களை வரையறுத்து இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நீடித்த வளர்ச்சியை பற்றியான பேசுபொருளானது இன்று வர காரணம் என்னவென்றால், இன்று நாம் சந்திக்கக்கூடிய சூழலியல் சிக்கல்கள், குறிப்பாக பெருவெள்ளங்கள், மிகப்பெரிய வறட்சி, கடுமையான நோய்கள், இவையெல்லாம் இன்று மிக வேகமாக பரவி வருகின்றன. பெருவெள்ளங்களை எடுத்துக்கொண்டால்
ஆஹ் ஆஹ் பல இடங்களில் வரக்கூடாத இடங்களிலெல்லாம் தொடர்ச்சியான மழை, மழையினுடைய இன்டென்சிட்டி என்று சொல்லுவோமே, ஒரு ஆண்டிற்கு 100 மழை நாட்கள் என்றால் ஒரு 10 நாட்களிலே பெய்து விடுகிறது. ஆகவே 100 நாள் பெய்கின்ற மழை 10 நாள்களிலே பெய்யும் பொழுது, குறிப்பாக இப்பொழுது தென் மாவட்டங்களிலே, தமிழகத்தினுடைய தென் மாவட்டமான காயல்பட்டினம், தென்காசி, திருநெல்வேலி, குமரி மாவட்டங்களிலே நடந்த அது பெய்த மழை என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவாக இருக்கிறது. 95 அதாவது சென்டிமீட்டர் அல்லது 950 மில்லிமீட்டர் மழை ஒரே நாளில் ஒரு ஊரில் பெய்து, ஒரு இடத்தில் பெய்திருக்கின்றால் அதை விட அச்சமூட்டுகின்ற செய்தி வேற ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் தமிழகத்தினுடைய சராசரி மழை பொழிவு என்பது 950 மில்லிமீட்டர் தான் ஆண்டுக்கு. ஆண்டு சராசரி மழை பொழிவை ஒரே நாளில் ஒரு ஒரு பகுதி, ஒரு ஊரில் பெய்வதென்றால் அது எவ்வளவு பெரிய வெள்ளம் அங்கே வந்திருக்கும், எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அச்சம் ஏற்படுகிறது. இந்த வெள்ளத்தினுடைய அளவும் கூடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா புயலுடைய எண்ணிக்கை கடந்த 10-15 ஆண்டுகளில் அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்று சொல்லுவோமே, அது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு ஒரு 5 புயல் வருது என்றால் இப்பொழுது 10 ஆண்டுகளிலே 10 புயல்கள் வருகின்றன. இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆண்டும் புயலோ அல்லது பெருமழையோ அதிகமாகிக் கொண்டே போகிறது. அதே போல வறட்சியினுடைய எண்ணம், அதாவது வெப்பத்தினுடைய அளவு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 42 டிகிரி செல்சியஸ் என்பது இப்பொழுது 43, 44, 50 தொடுகின்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலநிலை மாற்றம், அந்த கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்கிறோமே, புவி வெப்பமாதல் என்கின்ற இந்த நிகழ்வுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றால் நாம் பின்பற்றுகின்ற இந்த பொருளாதார மாதிரி தான். இந்த பொருளாதார மாதிரியை நாம் பின்பற்றினோம் என்றால் மிக விரைவாக நாம் டிப்பிங் பாயிண்டை தொட்டு விடுவோம். அப்படி என்றால் டிப்பிங் பாயிண்ட் என்பது அந்த வெப்பத்தினுடைய அளவு அல்லது கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு, காற்றினுடைய அளவு என்பது குறிப்பிட்ட அளவை தொட்டுவிட்டால் இந்த பனிமலைகள் எல்லாம் உருகிவிடும். அப்பொழுது கடல் மட்டம் எல்லாம் உயர்ந்துவிடும். கடல் மட்டம் உயர்ந்து பனிமலைகள் உருகிய பின்னர் பல நகரங்கள், குறிப்பாக டோக்கியோ, நியூயார்க், சென்னை போன்ற பல நகரங்கள் கடலோரத்திலே தான் இருக்கின்றன. அது மெட்ரோ சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பெருநகரங்கள் அனைத்தும் இந்த மூழ்கிவிடும். அது மட்டுமல்லாது சில நாடுகளே, மாலத்தீவு போன்ற நாடுகளே கூட கடலில், ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகள் கூட கடலுக்குள் மூழ்கிவிடும் என்கின்ற பேரச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த புவி வெப்பமண்டல் காரணமாக ஓசோன் லேயரில் விழுந்த அந்த துளையின் காரணமாக மிகப்பெரிய அளவு அல்ட்ரா வயலட் கதிர்கள் பூமியை தாக்கும் பொழுது எதிர்பார்க்க முடியாத நோய்கள் ஏற்படுகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வெப்பத்தின் காரணமாக பல்வேறு வகையான பயிர்களில் மகரந்த சேர்க்கை என்பது நடக்க முடியாமல் போகின்றது. அதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வெப்பம் அதிகமாக மகரந்த தூள்களிலே மகரந்த சேர்க்கை என்பது நடக்காமல் போகும். அது மட்டுமல்ல, சில குறிப்பிட்ட பூச்சி இனங்களும் அது கருத்தரிக்க முடியாமல், அதாவது அது மேட்டிங் இணைய முடியாமல் போக வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. அது மட்டும் கொசு போன்ற இந்த பெஸ்ட்னு சொல்லுவோமே, நுளம்புகள் அல்லது தீமை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் எல்லாம் அதனுடைய வீரியம் அதிகமாகிக் கொண்டே போகும். இப்பொழுது ஒரு முறை கடிக்கின்ற கொசு 2 முறை கடிக்கும் என்று, ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் கொசு கடிப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த கிளைமேட் சேஞ்ச் அல்லது புவி வெப்பமாதலின் காரணமாக 2 முறை கடிக்கக்கூடும் என்கின்ற ஒரு அச்சமான செய்தியும் அவர்கள் சொல்கிறார். ஏனென்றால் ஒரு முறை கடித்தாலே நம்மளால் தாங்க முடியவில்லை, 2 முறை கடித்தால் என்ன செய்வது? இப்படியான ஒரு பேரச்சம் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் நாம் பயன்படுத்துகின்ற இந்த நுகர்வியம் என்கின்ற இந்த தன்மைதான். குறிப்பாக அந்த பூமிக்கு அடியிலே புதைந்து கிடக்கின்ற இந்த படிக எரிபொருள்களை எடுத்து நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி காற்றிலே புகைகளை விட்டு இந்த நுகர்வு என்ற நுகர்வு வெறி என்பது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் சொல்லுவோம், நாம் ஒருத்தன் மட்டும் மாறினால் என்ன நடக்கப் போகிறது என்று நாம் பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு துளியும் தான் ஒரு பெருவெள்ளமாக மாற முடியும். ஆகவே ஒரு பெரிய பேராறை எடுத்துக்கொண்டால், கங்கையோ அல்லது சிந்துவோ அல்லது காவிரியோ வைகையோ எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய தோற்ற இடத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில்லோடைகளாக துளித்துளியாகத்தான் அவை சேர்கின்றன. சேர்ந்து பின்னர் தான் அது பேராறுகளாக ஓடுகின்றன. அந்த பேராறுகள் தான் நமக்கு கண் முன்னாடியே தெரிகின்றதை ஒழிய அந்த சில்லோடைகளோ சிறிய அந்த சிற்றோடைகளோ நம் கண்ணில் தெரிவதில்லை. ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு முயற்சியும், குறிப்பாக நம்முடைய நுகர்வை குறைத்துக் கொள்வது, எப்படி நுகர்வை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு மகாத்மா காந்தியடிகள் ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறார். அதாவது இந்த பொருளை வாங்கும் பொழுது இந்த பொருள் நம்மிடம் இருக்கிறதா ஏற்கனவே, அதை மீண்டும் வாங்க வேண்டுமா, ஏன் ஒரு வாரம் தள்ளி போட்டால் பரவாயில்லையா, அதன் பின் வாங்கலாமே, இப்படி என்று அவர் ஒரு டாலிஸ்மான், ஒரு தாயத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பேச முடியாது, நாம் மற்றொரு நாளிலே பேசலாம். ஆகவே இந்த நுகர்வை எவ்வாறு குறைப்பது,
அந்த நுகர்வுத்தன்மை ஆடைகள் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற ஆடைகள் எதற்கு? ஒரு குறிப்பிட்ட சில ஆடைகளை வைத்துக் கொள்ளலாமே. அதை ஏன் குறைத்துக் கொள்ளக்கூடாது? அதே போல ஆடைகளில் நாம் முடிந்தவரை பருத்தி ஆடைகளை பயன்படுத்தலாமே. அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய காலணிகளை குறைத்துக் கொள்ளலாமே. வீடு கட்டும் பொழுது குறைந்த அளவு சிமெண்டை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உணவில் நஞ்சில்லாத உணவை, குறிப்பாக ரசாயன உரங்கள் பயன்படுத்தாத உணவை நாம் பயன்படுத்தலாமே. அதை வாங்கி அதை செய்கின்ற உழவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாமே. இப்படியாக நாம் தன்னளவில் செய்து கொள்வது மட்டுமல்லாமல், இந்த அரசு அல்லது அரசு நிறுவனங்களின் மீது நாம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய கருத்துக்களை செலுத்த வேண்டும். எப்படியாகவென்றால், நாம் பத்திரிகைகளில் எழுதலாம், அல்லது குரல் கொடுக்கலாம், அல்லது அமைப்புகளோடு சேர்ந்து பணியாற்றலாம். அந்த அடிப்படையிலே நம்முடைய கருத்தை லாபியிங் என்று சொல்வார்கள். அந்த கருத்துக்களை அரசின் மீது நாம் வலியுறுத்துவோமானால், அரசு கொஞ்சம் செவிசாய்க்கும். திட்டங்களை தயாரிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நீடித்த தன்மை உள்ள அந்த பொருளாக்கத்தின் மீது செலுத்தும். ஆகவே அது மட்டுமல்லாது உடல் உழைப்பின் மீது ஒரு மரியாதை ஏற்படுத்துவது. இப்பொழுது குறிப்பாக விவசாயிகளை பார்த்தால் யாரும் பெருசாக மதிப்பதில்லை. அவர்கள் வேறு வழி இல்லாமல் விவசாயம் செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்து ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு அழுக்கு மனிதர்கள் என்கின்ற ஒரு பார்வையும் அல்லது பரிதாபத்துக்குரிய மனிதர்கள் என்கின்ற பார்வைதான் இப்பொழுது இருக்கிறதே ஒழிய, அவர்கள் மீது ஒரு பெருமிதமாகவோ ஒரு சிறப்பான பெருமைக்குரியவர்களாகவோ அவர்கள் பார்க்கப்படுவதில்லை. அவர்கள் மட்டுமல்லாது உடல் உழைப்பு செய்கின்ற அனைவரின் மீதான பார்வை என்பது நமக்கு மிகவும் மிகவும் மோசமாக தான் இருக்கிறது. ஆகவே உடல் உழைப்பின் மீது நாம் ஒரு மரியாதையை செலுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், மனதளவிலாவது மதிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த உடல் உழைப்பை பற்றியான பெருமைகளை நம்முடைய குழந்தைகளுக்கோ பள்ளி மாணவர்களுக்கோ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே இப்படியான ஒரு பாரடியம் ஷிஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய போக்குநிலை மாற்றத்தை நாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் இந்த உலகம் அடுத்த தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏனென்றால் அடுத்த தலைமுறை மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க இருக்கின்றது. ஒன்று சூழலியல் சிக்கல்கள், இரண்டாவது நம்ம உடல்நலம் சார்ந்த சிக்கல்கள், மூன்றாவதாக பொருளியல் சிக்கல்கள். ஏனென்றால் இந்த உற்பத்தி முறை முழுவதையும் சில பன்னாட்டு நிறுவனங்கள் கைப்பற்ற இருக்கிறார்கள். விதை முதல் நம்முடைய விளைச்சல் வரை அவர்கள் கையிலே போய்விடும். ஆகவே பன்னாட்டு நிறுவனங்களுடைய பண்ணை அடிமைகளாக நாம் மாறிவிடக்கூடிய ஒரு பேராபத்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த கட்டத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு குமரப்பா ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரை எடுத்துக்கொண்டு நாம் பயணம் செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய உரை எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. இயற்கையை அழிக்காமல்